எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம திருக்குறளின் வழியாக ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஆக இன்னைக்கு பார்க்கக்கூடிய குறள் ரொம்ப அற்புதங்க. எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? அப்படி என்னங்க சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அப்படின்னு சொல்றாரு. எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? அற்புதங்க. சொல்றாரு பாருங்க, யாரெல்லாம் துறவரத்தை மேற்கொள்கிறார்கள், துறவரத்தை மேற்கொண்டு இறைவனின் அன்பை தேடுகிறார்கள், இறைவனோட நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவர்களை விட அவர்கள் வைக்கும் நோன்பை விட, அதுதான் அற்புதங்க. அவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள், இறைவன் அடியில் நான் சேர்ந்து விடுகிறேன், இறைவன் என்னை ஆட்கொள்கிறான், இறைவனோடு நான் ஒன்றிணைந்து விடுகிறேன், இறைவன் பாதத்தில் நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்பவர்கள், துறவரத்தை மேற்கொள்பவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? இல்வாழ்க்கையில தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய குழந்தைகளோடும் தன்னுடைய பெற்றோர்களோடும் தாய் தந்தையர் சேர்ந்து எவன் ஒருவன் அற வழியில் சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை பேணி பாதுகாக்கிறானோ அவரு துறவரத்தை மேற்கொள்பவர்களை காட்டிலும் சிறந்தவர் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாருங்க. இதை நம் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். நாம் கடவுள் இருக்கிறார், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இறைவன் இருக்கிறான், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இறைவனை வணங்க வேண்டும். இறைவன் சொல்லக்கூடிய அந்த துறவரத்தை மேற்கொள்ளாமல் இறைவனே சொல்கிறான், நீங்கள் இல் வாழ்க்கையில் யார் சிறந்து விளங்குகிறாரோ அவரே சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்கிறார். ஆக குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைங்க இல் வாழ்க்கையின் அவசியம், இல் வாழ்க்கை எப்படி அறவழியில் சம்பாதித்து அறவழியில் வாழ்க்கை நடத்துவது என்பதை சொல்லி புரிய வைங்கள். நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லி புரிய வைத்து இந்த திருக்குறளை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா என்றால் தவறுதலாக போகக்கூடாது, அரணோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அரண் இழுக்கா இல் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா. நன்றி.